ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வெண்டைக்காய் பச்சடி. நிறைய மாங்காய் பச்சடி எல்லாமே பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் பச்சடி செய்கிறது எப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் இந்த மாதிரி வெண்டைக்காவை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகா, கொஞ்சமாக உப்பு. இந்த ஸ்வீட்டை அதிகமாக்கி கொடுக்கறதுக்கோசரம் உப்பு, வெல்லம், கரைச்சி வச்ச புளி தண்ணி. இதுதான். இது ரொம்ப இந்த பச்சடி நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்தோட கூட ஒரு பருப்பு சாதம், நல்லா அந்த பருப்பு சாதத்தில் கொஞ்சம் நெய்யை விட்டுட்டு இதை சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா 1 வீக்குக்கு இது ரொம்ப நல்லாவே இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஸ்டவ்வை பற்ற வச்சு ஆல்ரெடி நான் இந்த மாதிரி பேன் வச்சுன்னு எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சாச்சு. எப்போவுமே நான் இதை சொல்கிறதுக்கு முன்னாலே இங்கே ரெடியாக வச்சுருப்பேன். எண்ணெய் காஞ்சாச்சு. கடுகு போட்டு வெடிஞ்சதும் வெடித்தோடனே வெந்தயம் ரொம்ப நல்லது. வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதங்கும் போது இதுக்கு காரம் நம்ம எதுவுமே போட போகிறதில்ல, பச்சை மிளகா மட்டும்தான். அதனால் உங்களுக்கு எவ்வளோ காரமோ அந்த பச்சை மிளகாவை போட்டுக்கோங்க. வதங்கினோடனே நம்ம நெருக்கி வச்சுருக்கோம் இல்லையா குட்டி குட்டியாக, இந்த வெண்டைக்காவையும் போட்டு நல்லா சுருளில் வதக்கணும். நல்லா வதங்கணும். இதுக்கு காரமே பச்சை மிளகா தான், மிளகா பொடியோ எதுவுமே கிடையாது இதுக்கு. இதை குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. வெண்டைக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை நல்லா விரும்பி சாப்பிடுவா. ஏன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக, வெல்லம் தானே, ஒயிட் சுகர் கூட கிடையாது இல்லையா. இதை குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். குழந்தைங்களே ஒரு தடவை நீங்கள் கொடுத்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த டைம்லேருந்து குழந்தைங்களே கேட்பா இதை செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு. இதை நல்லா வதங்கணும். கொஞ்சம் பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதங்கட்டும். வெண்டைக்காய் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு, அந்த ஸ்வீட்டை அதிகமாக்கி கொடுக்கறதுக்கு தான். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த புளி தண்ணி விட்டு இதை நல்லா கொதிக்கட்டும். கொதித்தோடனே அதுக்கப்புறம் தான் நம்ம வெல்லம் போடணும். இதை இந்த லிட்டை போட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இதை நல்லா வேகட்டும். இதில் குக் பண்ணும்போது ரொம்ப குயிக்காக குக் ஆகிடும். சூப்பராக அருமையாக இருக்கும். இதை பாருங்கள், க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஆகட்டும், சரியா? அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் நல்லா வெந்து போச்சு புளி தண்ணியில். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெல்லம், அதை நம்ம போட வேண்டியது தான். போட்டு ஒரு கலரி மூடிடுங்க. நல்ல திக்காக கிரேவியாக வரும். அந்த டைமில் நம்ம இறக்கிட்டு ஒரு பாட்டிலையோ ஒரு கண்டெய்னர்லேயோ போட்டு நம்ம மூடி வச்சுட்டா 1 வீக் அது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த ட்ராவல் டைம்க்கெலாம் கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு எடுத்துன்னு போகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது கொஞ்சம் நேரம் ஆகட்டும். நல்லா திக்காக அப்படியே பந்து மாதிரி அப்படியே சுருண்டு வரும். அந்த டைமுக்கு நம்ம எடுத்து வச்சுட்டு ஸ்டோர் பண்ணிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை அவ்வளோ கெட்டியாக வேணாம், கொஞ்சம் செமி லிக்விடாக வேணாலும் எடுத்து வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சரியா? இதுவாகட்டும், சரியாகட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அப்படியே நல்ல வெல்லம் போட்டு கொதிச்சு அந்த தேன் கலருக்கு வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம இறக்கிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாப்பிட்டு பாருங்கள். வெண்டைக்காய் பச்சடி, வெள்ளை பச்சடி தயாராகிடுது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் பத்மாஸ் ஆல் இன் ஆல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வெரைட்டியோட நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இன்றைய சமையலில் என்னென்னு பார்த்துடலாமா? அதுக்கப்புறம் தான் பாய். வெண்டைக்காய் வெள்ளை பச்சடி, புடலங்காய் கூட்டு, பரங்கி பத்தை, அதாவது சிகப்பு பூசணிக்காய் போட்டு சாம்பார் சாதம்.
சுட சுட ஆவி பறக்க பறக்க சாதம். இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த vlogல உங்களை மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.